ஃபால் ப்ரிவென்ஷன் அட்வைசஸ் இதை தான் நான் இப்போ உங்களோட கூட நான் பேச இருக்கேன். ஐ எம் ஜான் சாமுவல், ஃபிசிக்கல் தெரபிஸ்ட். இந்திய தேசத்திலிருந்து உங்களோட கூட நான் பேசுகிறேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குலையும் இந்த எல்டர்லி பீப்புள் ஒரு ஆஃப்டர் 50 or 60 இயர்ஸ்க்கு மேலே போகும் பொழுது ஒரு நோய், ஒரு வியாதி அல்லது ஒரு சின்ன ஒரு இல்னஸ் வந்து ஃபியூ டேஸ் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆவாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்டர்லி பீப்புளுக்கு அவங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். அவங்களுடைய அடிக்குவேட்டான மசில் ஸ்ட்ரென்த் இருக்காது, மசில்ஸ் வீக்காக இருக்கும். ஸோ தே ஆர் த்ரோன் டு ஃபால். அவங்க கீழே சறுக்கி கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எனவே இப்படிப்பட்ட உங்களுடைய அருமையான குடும்பத்தினர் யாராவது இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க, காலில் பார்த்திங்கன்னா சரியான அளவு உணர்வு இல்லாத பொழுதும் உணர்ச்சி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லுவோம். இந்த சர்க்கரை வியாதிலாம் வரும் பொழுது பாதத்தில் உணர்வு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்துலேயும் கீழே நாம் சரியாக நம்முடைய பாதத்தை தரையில் ஊன்றி எப்பொழுதும் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும். ஏனென்றால் இந்த நியூரோபதிஸ்லாம் வரும் பொழுது ஒரு மாதிரி நம்னஸ் ஃபீல் பண்ணுவோம். கால் அப்படியே ஒரு மாதிரி காட்டன் இல்லை நிற்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா சில எல்டர்லி பீப்புள் ஆஃப்டர் 80 years 85 90 இயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சில நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ் இருக்கும், லைக் பார்க்கின்சன்ஸ், இன்னும் அல்சைமர்ஸ் டிசீஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே குமிஞ்சிருப்பாங்க, சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டெப்ஸாக எடுத்து வைப்பாங்க, கையை வீசி அவங்களால நடக்க முடியாது, சீக்கிரமாக அவங்க கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட மக்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு உரிய சப்போர்ட்டை நீங்கள் தரணும். அவங்கள கீழே விழாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஃபால் ப்ரிவென்ஷன். ஸோ இந்த ஃபால் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற பேஷண்ட், உங்களுடைய கிளினிக்கில் பார்க்குற பேஷண்ட்ஸ், ரீஹேப் சென்டரில் பார்க்குற பேஷண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க கீழே விழுகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையான மெஷர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்கர் கொடுக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, அட்டெண்டர்ஸு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இன்னும் கீழே விழாதபடிக்கு பெல்ட் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டு ட்ரீட்மெண்ட் டைமில் நீங்கள் அதை வச்சுட்டு அந்த சப்போர்ட்டோடு நீங்கள் நடக்க வைக்கலாம். அதே மாதிரி வீட்லேயும் உங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னா ஸோ நீங்கள் அவங்கள ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி, எஸ்பெஷலி வென்எவர் தே ஆர் என்ட்ரிங் தி ரெஸ்ட் ரூம்ஸ், டாய்லெட்லாம் போயிட்டு வராங்க, ஸோ எங்கே வழுக்கிற வாய்ப்பு இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் அவங்கள ப்ராப்பராக பிடிச்சிக்கணும். ஸோ நல்ல வாக்கரை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி தரலாம். அவங்களுக்கு வீட்டில் நல்ல லைட்டிங்கை நீங்கள் ஏற்படுத்தி தந்து அவங்க தெளிவாக பார்க்குறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவங்க கட்டலில் மறுபடியும் உட்கார வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஃபால் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும் பொழுது பெரிதான அளவில் கீழே விழுகிறதையும் அதனால் வர பெரிய விளைவுகளையும் நீங்கள் தவிர்க்கணும். எனவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணபடி நான் உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். நன்றி.